இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம் நாடு விடுதலை பெற்ற 79வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறோம். அதிலே நாம் அனைவரும் ஒரு அடிமைத்தலை அவமானத்திலிருந்து நீங்கிய நாள் என்ற முறையில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நாம் அந்த நாளை கொண்டாடுவோம். ஆனால் ஒரு விசித்திரமான நோக்குடன் புதிய அணுகுமுறையுடன் இந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பது என்னுடைய சிந்தனை. 16 வயதில் இந்த நாட்டின் விடுதலைக்காக சிறை சென்ற தியாகி என்ற முறையிலும், என் தாய் தந்தை சகோதரி ஆகிய குடும்பமே இந்த நாட்டின் விடுதலைக்காக சிறை சென்ற அந்த நிலையிலும் இந்த சுதந்திர தினத்தை நாம் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டுமோ அவ்வளவு மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும். இந்த நாட்டிற்காக தியாகம் செய்த, சிறை சென்ற, தடியடி பெற்ற, தூக்கு மேடை ஏறிய எல்லா தியாகிகளுக்கும் நாம் அஞ்சலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு கோணத்தில் மக்கள் புதியதாக இந்த சுதந்திர தின விழாக்களை அணுக வேண்டும் என்பது என் கருத்து. சுதந்திர தின விழாவில் கொடியேற்றுகிறோம், குழந்தைகளுக்கு இனிப்பு தின்பண்டங்கள் வழங்குகிறோம். இதெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம்தான். ஆனால் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களை தீர்க்க தரிசி என்று சொல்லுகிறோம். ஏனென்று சொன்னால், நாடு விடுதலை அடைவதற்கு பல வருடங்களுக்கு முன்பே அவர் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, இந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்று சுதந்திரம் அடைந்து விட்டதாகவே பாடிய தீர்க்க தரிசி. அந்த தீர்க்க தரிசியின் சில நினைவுகளை நாம் இந்த சுதந்திர நாளன்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இன்று நாட்டின் நிலை என்ன என்பதை பாரதி அன்றே தீர்க்க தரிசனத்துடன் சொன்னதை தயவு செய்து மக்கள் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று மகிழ்ச்சி அடைந்தார். அதே நேரத்தில் அவர் சொன்னதை சிறிது சிந்தித்து பாருங்கள். இந்த சுதந்திர இதை பயிர் என்று அவர் எண்ணுகிறார். சுதந்திர பயிர் இது கருகுவது உன் திருவுள்ளமோ என்று சொன்னார். இந்த கருத்தை நாம் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். சுதந்திர பயிரை அன்று நட்டார்கள், அது கருகுவது உன் திருவுள்ளமோ. அந்த சுதந்திர பயிர் கருகி கொண்டிருக்கிறதை நாம் இந்த சுதந்திர தினத்தை என்று உணர வேண்டும். வெறும் சுதந்திர தின கொண்டாட்டம் மட்டும் பயனல்ல. பாரதியார் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொன்ன பாரதியார் ஒரு நாள் இந்த சுதந்திர பயிர் கருகும் என்றும் அவர் தீர்க்க தரிசனத்தில் பார்த்தார். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த பயிர் கருகுவது உன் திருவுள்ளமோ. இந்த சுதந்திர தினத்தன்று நாம் என்ன எண்ண வேண்டும்? இந்த சுதந்திர பயிர் கருகி கொண்டிருக்கிறதே, இதை தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை மேலோடங்க வேண்டும். வெறும் கொண்டாட்டம் மட்டும் நம்முடைய நோக்கம் அல்ல. அடுத்தது சொன்னார், நாம் இந்த விளக்கை, என் உயிர் வளர்த்த வண்ண விளக்கு இது மடிய திருவுள்ளமோ. இந்த சுதந்திர பயிர் கருகி கொண்டிருக்கிறதே, இதை தடுக்க வேண்டாமா? என்னுடைய உயிரென்று கருதிய அந்த விளக்கு அணைந்து கொண்டிருக்கிறதே, அதை தடுக்க வேண்டாமா? ஒரு ஆண்டு 2 ஆண்டு இல்லை, 1000 ஆண்டு காலம் தனித்திருந்து எப்பொழுது வரும் என்று காத்திருந்த அந்த மாமணி தோற்று கொண்டிருக்கிறதே, அதை தடுக்க வேண்டாமா? இந்த 3 கருத்தை இன்றைய இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் நன்கு சிந்திக்க வேண்டும். சுதந்திரம் பெற்றோம், அதை ஆனந்தப்படுவோம். கொடியேற்றுவோம், அதை ஆனந்தப்படுவோம். தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துவோம். ஆனால் அதே நேரத்தில் நம்மை நோக்கி இருக்கின்ற பெரிய ஆபத்தை மகாகவி பாரதி சொன்னார். இந்த சுதந்திர பயிர் கருகி கொண்டிருக்கிறது, நான் ஏற்றி வைத்த விளக்கு அணைந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் பெற்ற அந்த சுதந்திரம் தோற்று கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இதை பாதுகாப்பது மட்டும் அவர் சொல்லவில்லை, கருகி கொண்டிருக்கிறதே, இதை இப்பொழுது நீங்கள் தடுக்கவில்லை என்று சொன்னால் பயிர் முற்றிலுமாக வாடி மடிந்து விடுமே. அந்த அபாயத்தை நீங்கள்
இந்த சுதந்திர தினத்தன்று நாம் எண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். தியாகி என்ற முறையில் இதை ஆதங்கத்துடன் சொல்லுகிறேன். பாரதியார் அவர்கள் அந்த ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று சொன்ன பொழுது என்ன சொன்னார்? எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு, எல்லோரும் ஒன்று என்னும் காலம் வந்ததே, பொய்யும் ஏமாற்றும் தொலைகின்ற காலம் வந்ததே. இது இப்பொழுது இருக்கிறதா? இதைதான் சிந்திக்க வேண்டும். பாரதியார் சொன்னாரே, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு என்று சொன்னாரே, எல்லோரும் ஒன்று என்னும் காலம் வந்ததே, பொய்யும் ஏமாற்றும் தொலைகின்ற காலம் வந்ததே, நல்லோர் பெரியோர் என்னும் காலம் வந்ததே, கெட்ட நயவஞ்சகக்காரருக்கு நாசம் வந்ததே. இந்த நாடு இப்பொழுது இருக்கிறதா? எல்லோரும் சமம் என்ற உணர்வு இருக்கிறதா? ஜாதி மத இன உணர்வுகளினால் நாடு பிளவுபட்டு கிடக்கிறதா இல்லையா? லஞ்ச லாவண்யங்களினால் மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்களா இல்லையா? 1921ஆம் ஆண்டு மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் சிறையில் இருந்து அவருடைய நாட்குறிப்பில் எழுதுகிறார்கள். இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், வெறும் நாட்டு சுதந்திர கொண்டாட்டத்தை மட்டும் நாம் கொண்டாடுவதில் பயனில்லை. அந்த நாளில் நாம் நேரடியாக சிந்திக்க வேண்டிய சில முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அவர் எழுதினார், ராஜாஜி அவர்கள், ஒரு நாள் இந்த நாடு விடுதலை அடையும், 21 எழுதுகிறார், ஒரு நாள் இந்த நாடு விடுதலை அடையும், அன்று லஞ்சமும் லாவண்யமும் கூத்தாடும். அப்பொழுது அப்பாவி மக்கள், அவர் எழுதின வார்த்தை, அப்பாவி மக்கள் ஏன் சுதந்திரம் வந்தது என்று ஏங்குவார்கள். எனவே இன்று நாம் சிந்திக்க வேண்டியது, நமக்காக தியாகம் செய்த அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவோம். நாடு விடுதலை பெற்றது என்பதை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம். அதே நேரத்தில் இந்த பயிர் கருகி கொண்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை தடுப்பதற்கான முயற்சிகளில் இன்றைய இளைஞர்கள், மாணவர்கள், மக்கள் முன்வர வேண்டும். எப்படி தடுப்பது? மேடை பேச்சினால் இதை தடுக்க முடியாது. வெறும் மேடை பேச்சுகளினால் இந்த சுதந்திர பயிர் கருகுவதை தடுக்க முடியாது. சில உண்மையான மன மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஒன்று சொல்லுகிறேன், மதுக்கடையெல்லாம் மூடு என்று சொன்னால் அதற்கு அரசாங்கம் ஏராளமான பண தேவை என்றெல்லாம் சொல்லுவார்கள். மக்களிடையே ஜாதி மத இணர்வு பேதங்கள் அனைத்தும் நீங்கி, சுதந்திர காலத்தில் எப்படி நாம் எல்லோரும் ஒரே இந்தியர்கள் என்ற ஒரு உணர்வு இருந்ததோ, அந்த உணர்வு, அந்த நாட்டுப்பற்று ஏற்பட்டால்தான் இந்த நாட்டில் நாம் உண்மையான சுதந்திரத்தை பெற்றவர்களாகும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, எனக்கு இன்னும் ஆதங்கம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி இரவு 9ஆம் தேதி காலையில் தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானத்தை மகாத்மா காந்தியடிகள் கொண்டு வந்து பேசிய வீர உரை. அந்த உரையை இன்று எத்தனை மாணவர்கள், எத்தனை இளைஞர்கள் படித்திருக்கிறார்கள் என்று தெரியாது. அதிலேதான் அவர் நமக்கு ஒரு கோஷத்தை கொடுக்கிறார், செய் அல்லது செத்துவிடு. ஒன்று, இந்த நாட்டிற்காக நீ விடுதலை பெறுவதற்காக செயல்படு, அல்லது நீ செத்துவிடு என்று சொல்லுகிறார். எனவே நாம் இந்த பெற்ற சுதந்திர பயிர் கருகாமல் தடுப்பதற்கு செயல்பட வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? 2-3 காரியங்கள். நாட்டு பற்றை மக்களிடம் எப்படி உண்டு பண்ணுவீர்கள்? ஒரு சிறிய காரியம் செய்யுங்கள். ஒன்றும் இல்லை, இந்த மகாத்மா காந்தியடிகள் கடைசி நாள், மறைகின்ற நாள் என்று கூட நாட்டை சுற்றி கொண்டிருந்ததை பார்த்தீர்கள். அவருடைய மூச்சு கதர். இந்த நாட்டின் பொருளாதாரம், இந்த நாட்டு மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்றால் கதர் அணிய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு சட்டை வாங்கினால் 100 ரூபாய்க்கு வாங்கினால் 90 ரூபாய் ஒரு முதலாளிக்கு போய் விடுகிறது. 100 ரூபாய்க்கு கதர் வாங்கினால் 90 ரூபாய் கிராமத்திலே கண்ணிழந்த விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் போய் சேர்கிறது. எனவேதான் ஒரு சிறு கதர் என்பது தியாகத்தின் அடையாளம்.
ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நாட்டிற்காக உயிர் கொடுத்தார்களே, அந்த தியாகத்தின் அடையாளம் மட்டுமல்ல, பொருளாதார ரீதியில் ஏழை மக்களுக்கு நன்மை செய்கின்ற ஒரு காரியம். எனவே அரசாங்கம் ஒன்றும் செய்ய வேண்டாம். அரசாங்கம் பணம் கொடுக்கின்ற, அவர்கள் ஊதியம் கொடுக்கின்றவர்கள் எல்லோரும் மாதம் ஒரு நாள் திங்கட்கிழமை தோறும் கதராடைதான் அணிய வேண்டும் என்று அரசாங்கம் ஒரு சிறு உத்தரவு போட முடியாதா? இதில் அரசுக்கு எந்த செலவும் இல்லை. இந்த நாட்டின் விடுதலையின் அடையாளம் கதர். நீங்கள் கண்ணை மூடி யோசித்து பாருங்கள். எல்லா அலுவலகங்கள், அரசு ஊதியம் பெறுகின்ற ஆசிரியர்கள், அவர்கள் அனைவரும் தமிழகத்தில் கதராடை அணிந்து வருகிறார்கள் என்று சொன்னால் அன்று நாடு எப்படி இருக்கும்? கதராடை நான் தினசரி கதராடை அணியுங்கள் என்று சொல்லவில்லை. மாதம் ஒரு நாள், முடிந்தால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 4 நாட்களும். யாரை அணிய சொல்லுகிறேன்? அரசிடமிருந்து ஊதியம் பெறுகின்ற அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள், இவர்கள் கதராடை அணிந்து பெரியட்டும். வசதி படைத்த மாணவர்களும் மற்றவர்களும் கதராடை அணிந்து பெரியட்டும். கண் முன்னால் யோசித்து பாருங்கள். நீங்கள் நடந்து போகிறீர்கள், ஒவ்வொரு காரியாலயத்திலும் கதரணிந்த மக்கள். நாட்டு பற்று அவர்களுக்கு வரும். அப்பொழுது நாம் இந்த நாட்டுக்கு செய்த தியாகிகளை பற்றியிருப்போம். 12வது 12வது கொஞ்சம் பக்குவம் பெற்ற மாணவர்களைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க முடியும். 12வது வகுப்பிலிருந்து எல்லா கல்லூரிகளிலும் மாதம் ஒரு நாள், முதல் நாள் ஒரு கூட்டம் போடாதீங்க. அந்தந்த பல்ல அந்தந்த வகுப்பில், ஒவ்வொரு வகுப்பிலும் ஆசிரியர் ஒரு தியாகியின் வரலாறை மாணவர்கள் கண்கலங்க சொல்லட்டும். ஒரு தியாகி இப்படி வாழ்ந்தான் என்று சொல்லட்டும் அந்தந்த வகுப்பில். அப்போ அந்த ஆசிரியரும் ஒரு தியாகியை பற்றி படித்து கொண்டு வர வேண்டும். அவருக்கும் ஒழுக்கம் வரும். ஒரு வகுப்பில் பாரதியை பற்றி, ஒரு வகுப்பில் வஉசியை பற்றி, ஒரு வகுப்பில் இன்னொருவரை பற்றி. 12 மாதங்களில் 12 தியாகிகளுடைய வரலாறுகள் அந்த மாணவர்களுக்கு தெரியும். வருஷம் முடிகின்ற பொழுது 10-12 தியாகிகளுடைய வரலாறு. கல்லூரியாக இருந்தால் அந்த படிப்பு முடிவதற்கு முன்பு 30-40 தியாகிகள். இப்படிப்பட்ட மனிதர்கள், தியாக சீலர்கள் வாழ்ந்த நாட்டில் நாம் தப்பு செய்யலாமா என்ற எண்ணம் ஒரு 100க்கு 90 மாணவர்களுக்காவது ஏற்படும். அவர்கள் நாட்டில் பல்வேறு பொறுப்புகளில் வருகிற பொழுது இந்த எண்ணம் அவர்களுக்கு தோன்றும். 3வதாக, மாணவர்களை மாதம் ஒரு நாள் அரை மணி நேரம் அவர்களுடைய நூல் நிலையத்திற்கு சென்று ஏதாவது ஒரு தியாகியின் வரலாறை படியுங்கள். அது உங்களுக்கு எதை ஈர்க்கிறது என்று 10 வரியில் எழுதுங்கள். நாங்கள் வருஷ கடைசியில் எங்கள் மாணவர்கள் தியாகிகளை பற்றிய உணர்வுகள் என்று அதை வெளியிடுகிறோம் என்று சொல்லுங்கள். இவ்வாறு மாணவர்களிடையே தியாகிகளுடைய வரலாறுகளை படிக்கவும், தியாகிகளுடைய வரலாறுகளை கேட்கவும், கதரணைந்த ஆசிரியர்களையும் பார்க்கவும் ஒரு 4-5 வருடத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் ஏற்படுத்த முடியும். அப்படிப்பட்ட, ஏனென்றால் நாட்டுப்பற்றோ எதுவோ மேடை பேச்சுகளினால் வர முடியாது, உணர்வுகளினால் தான் வர முடியும். அவர்கள் கண்முன் தியாகிகளுடைய வரலாறை கொண்டு வந்து நிறுத்தி இப்படிப்பட்ட சீலர்கள் வாழ்ந்த நாடு என்று சொல்லுவோமானால் சில வருடங்களில் ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடுகள் மறைந்து நாட்டுப்பற்று உண்டாகும். நாட்டுப்பற்று உள்ள நாட்டிலே ஒரு பாரதி கண்ட எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு என்ற கனவு வரும். இந்த சிந்தனைகளை நாம் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்ற இதே நேரத்தில் இந்த சுதந்திர பயிர் கருகி கொண்டிருக்கிறது என்பதையும் உணர்ந்து அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக இளைஞர்களும் மாணவர்களும் ஆரம்பிக்க வேண்டும் என்று பணிவுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.